தலைமைத்துவத்தில் பிரித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ். இந்த காலத்தில் ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள். யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது? முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள், அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள். யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்களுடைய இமாமும் இல்லை என்றால் என்ன செய்வது? அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள். அதைவிட மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால், தத்தந்தம் கொடிகள், தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தால், இயக்கங்கள் கூடாதென்றோ, கொடிகள் கூடாதென்றோ, தமுமுக, தவ்ஹீத் ஜமாத், ஜாக் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் வஹி எனும் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். சூரா ஆல இம்ரான் 103வது ஆயத். மேற்கண்ட வசனத்திற்கு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு விரிவுரை செய்கிறார்கள். நீங்கள் பிரிவுகளாக இருப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கின்றான். அதில் இயங்குவதையும் பங்கு கொள்வதையும் உங்களுக்கு தடை செய்கின்றான். இன்னும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அவன் கட்டளையை செவியேற்று அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையே விரும்புகின்றான் என விளக்கமளிக்கின்றார்கள். நூல் தஃப்சீர் அத்-தபரி. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத்து வ உலாயிக லஹும் அஸாபுன் அஸீம். மேலும் தங்களிடம் தெளிவான வழிகாட்டுதல் சான்றுகள் வந்த பிறகும் அவர்களுக்குள் பிரிவை உண்டாக்கி கொண்டு வழிகாட்டுதலை மறுத்துவிட்டு மனமுரண்டாக வேறுபட்டு பிரிந்து கொண்டார்களே, அவர்களைப் போல நீங்களும் ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு மறுமையில் மகத்தான வேதனையும் உண்டு. சூரா ஆல இம்ரான் 105வது ஆயத். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், முன் சென்ற சமூகமான யூத கிறிஸ்தவ மக்கள் தங்களுக்குள் பல காரணத்தால் பிரிவை ஏற்படுத்தி பிரிந்ததை போன்று இந்த உம்மத் பிரிந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் நமக்கு பிரிவுகளை தடை செய்கின்றான். அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டப்பட்ட பிறகும் நல்லவைகளை ஏவவும் இல்லை, தீயவைகளை தடுக்கவும் இல்லை. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு எதிராகவே இந்த சான்றுகளை நிலைபெறச் செய்தான். அதாவது இறுதி வரை அவர்கள் கொண்ட பிரிவுகளுடனே அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டான். நூல் தஃப்சீர் இப்னு கஸீர். இவ்வாறு இருக்க அப்துல் பாசித் புகாரி இயக்கங்கள் கூடாது என்று சொல்வது இஸ்லாமிய மரபு இல்லை என்று உளறுகிறார். அன்சாரிகளை ரசூலுல்லாஹ் ஆதரித்திருக்கிறார்கள், அவுஸை ஆதரித்திருக்கிறார்கள், ஹஸ்ரஜை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று தனி கொடி இருந்தது, அவர்களுக்கு என்று தனி தலைவர்கள் இருந்தார்கள். அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஆலோசனை கேட்கும் போது, முஹாஜிர்களை என்ன சொல்கிறீர்கள், அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள், அவுஸை என்ன சொல்கிறீர்கள், இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள், பனு குரைதாவா உங்களின் தலைவர் யார், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள், ஆனால் பிரிவை அல்ல. அது மட்டுமல்லாமல் அந்த வாதத்திற்கு முட்டுக் கொடுக்க முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மற்ற கௌத்திரங்களையும் தனித்தனி இயக்கங்களாக சித்தரித்து அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஆதரித்தார்கள் என்று கொஞ்சம் கூட நாவில் கூச்சமில்லாமல் பேசியுள்ளார். முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இயக்கமாக இருந்தார்களா? தனித்தனி கொள்கை கோட்பாடுகள் வைத்திருந்தார்களா? தங்கள் கொடிகளை வளர்க்க பாடுபட்டார்களா? அவர்கள் அனைவருடைய கொள்கைக்கும் ஈமானிற்கும் அல்லாஹ் சாட்சி பகிர்ந்திருக்கின்றான்.
அவர்களை அல்லாஹ் திருப்தியடைந்ததாக அல்லாஹுவே குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் இயக்கங்களை ஆதரித்தவர்களாக சித்தரித்து இன்றைய காலத்தில் வழிகெட்ட கொள்கைகளை சுமந்திருக்கும் இயக்கவாதிகளுக்கு ஒப்பாக அந்த சஹாபா பெருமக்களை சித்தரிக்கும் அப்துல் பாசித் புகாரி தான் உண்மையில் நரக நெருப்பின் அழைப்பாளர். இவர் மேற்கோள் காட்டும் ஹதீஸிற்கு இவரே உதாரணமாக நிற்கிறார். இவர் கூறிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். பொது முஸ்லிம்களை குழப்பாமல், அழைப்பு பணி என்று ஏமாற்றாமல், தாயி என்று தன்னை முற்படுத்தாமல், மார்க்கத்தின் பெயரில் தான் செய்த அநியாயங்களுக்கு மனந்திருந்தி உலமாக்களிடம் சென்று முறையாக கல்வியை கற்குமாறு உபதேசிக்கிறோம். மார்க்க கல்வி இல்லாதவர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள். அவர்களும் மார்க்க தீர்ப்பை கொடுப்பார்கள். கல்வி இல்லாமல் அவர்களும் வழிகெடுவார்கள், பிறர்களையும் வழிகெடுப்பார்கள். இவரை போன்று அழைப்பாளர்களை விட்டு ஒதுங்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றோம்.